வணக்கம். இது தமிழ்வினின் மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விசாரணைக்கு அளிக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னகோன். சப்ரகமுவ பல்கலை மாணவன் மரணம். சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. ஆனையிரவு உப்பள தொழிலாளர்களின் போராட்டத்தை அடக்க நிர்வாகம் நடவடிக்கை. தேசிய மக்கள் சக்தியினை விட்டு பகிரங்கமாக வெளியேறிய உறுப்பினர். இனப்படுகொலையை மறுப்பது இனவாதத்தின் வெளிப்பாடே. ஸ்ரீதரன் எம்பி பகிரங்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கொலை மிரட்டல். சாமர எம்பியின் பிணை மறுப்பு கோரிக்கை. நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கொட்டாஞ்சேனை மாணவி விவகாரம். விசாரணையை புறக்கணிக்கும் அதிபர் ஆசிரியர். தொடர்வன விரிவான செய்திகள். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை எதிர்வரும் 19ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னகோன் மீது தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக ஒரு விசாரணை குழு நியமிக்கப்பட்டது. இந்த நிலையில் தேசபந்து தென்னகோனை விசாரணை நடவடிக்கைகளுக்காக முன்னிலையாகுமாறு குறித்த குழு அழைப்பு விடுத்துள்ளது. சப்ரகமுவ பல்கலை மாணவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 10 மாணவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தின் 2ஆம் வருட மாணவரான சரித் தில்ஷான் கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார். மன அழுத்தம் காரணமாக தவறான முடிவெடுத்ததாக அவர் கடிதம் எழுதியிருந்தாலும் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பகிடிவதையை தாங்க முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். இத்தகைய சூழலில் இந்த விவகாரம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த உயர்கல்வி அமைச்சு ஒரு விசாரணை குழுவை நியமித்தது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க சப்ரகமுவ பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சுனில் சாந்தவால் 3 பேர் கொண்ட குழுவும் நியமிக்கப்பட்டது. இந்த பின்னணியில் சரித்துடன் பகிடிவதைக்கு உள்ளானதாக கூறப்படும் 20 மாணவர்களிடமிருந்து சமநலவெவ காவல்துறையினர் அண்மையில் வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். பின்னர் பகிடிவதை சம்பவம் தொடர்பான விசாரணை பதில் காவல்துறை மா அதிபரின் உத்தரவின்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் மாணவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 10 மாணவர்களும் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேகத்திற்குரிய மாணவர்கள் இன்று பலாங்கொடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனையிரவு உப்பள தொழிலாளர்கள் முன்னெடுத்து வரும் கவனஈர்ப்பு போராட்டத்தை போலீசாரை கொண்டு நீதிமன்ற தடை உத்தரவு ஒன்றை பெற்று அடக்குவதற்கு உப்பள நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருப்பது மிகுந்த கவலையினை ஏற்படுத்தியுள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இங்கு உற்பத்தி செய்யப்படும் உப்பு இங்கே பொதியிடுங்கள். அம்பாந்தோட்டை புத்தளம் மன்னாருக்கு கட்டி உப்பு கொண்டு செல்வதனை நிறுத்தி ஆனையிரவில் பொதியிடுங்கள். தொழிலாளர்களுக்கு தினமும் வேலையை வழங்க வேண்டும். தொழிலாளர்களை தரக்குறைவாக நடத்துவதை நிறுத்த வேண்டும். உப்பள முகாமையாளரை மாற்றம் செய்ய வேண்டும். தொழிலாளர்களுக்கான ஒரு தொழிற்சங்கத்தை இயங்கவிடு. ரஜசோல்ட் என்ற பெயரை ஆனையிரவு உப்பு என மாற்றம் செய் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து அமைதியான முறையில் பந்தல் அமைத்து எமது கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை அடக்கும் வகையில் தவறான தகவல்களை போலீசாரூடாக நீதிமன்றின் கவனத்திற்கு கொண்டு சென்று எமது கவனஈர்ப்பு போராட்டத்தை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதன் மூலம் இங்கிருந்து கட்டி உப்பை மூலப்பொருளாக அம்பாந்தோட்டை, மன்னார் மற்றும் புத்தளத்திற்கு எடுத்துச் செல்லும் நடவடிக்கையினை மேற்கொள்ள உள்ளனர். எனவே இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவர் தனது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சிவில் சமூக செயற்பாட்டாளரும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினருமான ஹிருஷன் என்பவரே இவ்வாறு பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். குறித்த நபர் இந்த விடயம் தொடர்பில் நேற்றைய தினம் கோப்பாய் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளதாவது: தமிழ் தேசியத்தின் இருப்பை கருதியும் எமது ஈழ
ஈழத்தமிழ் மக்கள் கடந்து வந்த பாதைகளை எதிர்கால சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்ற எதிர்நோக்குடன் தனது சுயவிரிப்பில் வெளியேறுவதாக கூறப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர்கள் மீது இனப்படுகொலை மேற்கொள்ளப்படவில்லை என்று கூறும் சிங்கள பேரினவாதிகள் உலகத்தின் கண்களையும் மனச்சாட்சியையும் மறைக்க பார்க்கின்றார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். குமுதினி படகில் குருநகர் கடலில் கொக்கட்டிச்சேலையில் சத்ருகொண்டானில் வாகரையில் நவாலியில் நாகர்கோவிலில் தொடங்கி முள்ளிவாய்க்கால் வரை கொத்து கொத்தாக எங்களை கொன்றொழித்துவிட்டு ஈழத்தில் இனப்படுகொலை நடைபெறவே இல்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தும் நாமல் ராஜபக்சவும் அல்சப்ரியும் தெரிவித்துள்ள கருத்துக்கள் உலகத்தின் மனசாட்சியை உலுக்கத்தக்க சிங்கள வல்லாதிக்க வெளிப்பாட்டுக்குரியவை. இத்தகைய இனவாதம் கொப்பளிக்கும் இலங்கையின் ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலைதான் என்பதற்கான சர்வதேச சாட்சியமாக பிரம்டனில் இனப்படுகொலை நினைவு தூபியை நிறுவிய கனேடிய பிரதமர் மார்க் ஹனி, பிரம்டன் நகர மேஜர் பற்றி பிரவுன் ஆகியோரோடு இதற்கு காரணமான அனைவருக்கும் எமது நன்றிகள் என்றும் தெரிவித்துள்ளார். தனக்கு கொலை மிரட்டல் வந்ததாக ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகண பண்டார தெரிவித்துள்ளார். கடந்த 14ஆம் தேதி பெயர் குறிப்பிடப்படாத கடிதம் ஒன்றின் மூலம் எனக்கு கொலை மிரட்டல் வந்தது. குறித்த கடிதத்தில் மதவாச்சி மற்றும் ஹெபிதி கொல்லாவ பிரதேச சபைகள் தொடர்பாக அரசியல் நடவடிக்கை எடுக்கவோ அல்லது அதிகாரத்தை பெற முயற்சிக்கவோ வேண்டாம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அத்துடன் 2 உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் ஏற்கனவே நிறுவப்பட்டதாகவும் மேற்கொண்டு முயற்சித்தால் அது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் கடிதத்தில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. குறித்த கடிதம் முத்திரையின்றி வந்துள்ளது. எனவே தபால் அதிகாரி ஒருவரின் உதவியின்றி இதனை செய்திருக்க முடியாது. இது தொடர்பில் நான் போலீசாரிடமும் முறைப்பாடு செய்துள்ளேன். கடந்த காலங்களில் குறிப்பாக எங்களின் சிறுவயது பராயத்தில் இவ்வாறான மிரட்டல் செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்களே இன்று ஆட்சியில் உள்ளனர் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்கவின் பிணை ரத்து செய்யுமாறு விடுவிக்கப்பட்ட கோரிக்கை நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட கோரிக்கையே இவ்வாறு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இன்று நிராகரித்திருக்கின்றார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் சமர்ப்பிப்புகள் பிணையை ரத்து செய்ய போதுமான உண்மைகளை வெளிப்படுத்தாததால் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்க கடந்த மாதம் 27ஆம் தேதி 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு கொட்டாஞ்சேனையில் பாடசாலை மாணவி உயிர் மாய்த்து கொண்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக குறிப்பிடப்படும் பாடசாலையின் அதிபரிடமும் ஆசிரியரிடமும் விளக்கம் கோர தீர்மானிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த மாணவி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் இற்றைய அறிக்கையை வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு காவல்துறை மற்றும் கல்விசார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. பம்பலப்பிட்டி மற்றும் கொட்டாஞ்சேனை காவல் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் மற்றும் குறித்த மாணவி கல்வி கற்ற பாடசாலை அமைந்துள்ள கல்வி வலய அதிகாரிகளிடம் இந்த அறிக்கைகள் கோரப்பட்டிருப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பேச்சாளர் நிகால் சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் சம்பவத்துடன் தொடர்புடைய பம்பலப்பிட்டியில் அமைந்துள்ள மகளிர் பாடசாலையின் அதிபரும் உயிர் மாய்த்து கொண்ட மாணவியை துஷ்பிரயோகித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஆசிரியரும் கலந்து கொண்டிருக்கவில்லை. அவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்காமை காரணம் தொடர்பாக அவர்களிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழ்வினின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.